அப்போ ஒரு யுத்த களத்துல வந்துட்டா யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால போர் வீரர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? முதல்ல சத்தமிடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆர்ப்பரிப்பாங்க. அந்த சத்தத்தை கேட்டால எதிரிக்கு நடுக்கம் வரும். நம்ம சத்தமிடும் பொழுது பிசாசும் அவனுடைய சேனையும் நடுங்கும். சத்தமிடணும். எல்லாரும் சொல்லணும், தேவனே. சத்தமா சொல்லிட்டு போதாது, தேவனே, தேவனே, இயேசுவே, இயேசுவே, எங்கள் ராஜாவே, எங்களை ஆளுகிறவரே. இந்த சத்தம் சாத்தானை நடுங்க பண்ணும். அதனால தான் அவங்க சத்தமிட்டாங்க, ஒரு மனப்பட்டு சத்தமிட்டாங்க. தென்கொரியாவோட சர்ச்சில் ஜெபிச்சா கூட முதல்ல அதை தான் கத்துவாங்க. 4-5 முறை ஷியோ ஷியோ அப்படின்னு கத்துவாங்க. அந்த சத்தம் கேட்டால் அப்புறம் ஜெபிக்க ஆரம்பிச்சா பெருமழை போல சத்தம் ஜெபம் இருக்கும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆனாலும் சத்தம் குறையாது. நம்ம ஊர்ல இங்கிருந்து இந்த 10 லைன் வரைக்கும் ரொம்ப சத்தமா ஜெபிப்பாங்க. பின்னால போக போக அமைதியா இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுவும் ஒரு 5 நிமிஷம் ஆன உடனே சத்தம் குறைஞ்சு ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஸ்லோவாகிரும். தென்கொரியாவில் அப்படி கிடையாது. இங்கிருந்து நான் கவனிச்சேன், அந்த சர்ச்சில் போய் பார்த்தா பின் வரிசை வரைக்கும் எல்லாரும் ஆவில நிரம்பிச்சோம் பண்ணுவாங்க. எல்லாருமே ஜெபிப்பாங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆனாலும் சத்தம் குறையவே குறையாது. அந்த பாஸ்டர் ஒரு பெல் அடிப்பார், டங்குன்னு அடிச்ச பிறகுதான் அவங்க சத்தம் குறைப்பாங்க. அடுத்த பாயிண்ட் கொடுப்பாங்க. அது வரைக்கும் ஒரு பாயிண்ட் கொடுத்தா அரை மணி நேரம் ஆனாலும் அதே சத்தத்தோட ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஜப அபிஷேகம் நமக்கு வேணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 35 வருஷத்துக்கு முன்னால தென்கொரியாவுக்கு முதல் முறை போயிருந்த போது பாலியங்கிச்ச சர்ச்சை நான் பார்த்தேன். இது மாதிரி இருக்கும், ஆனா பெரிய தூண்களா இருக்கும். உள்ள 25,000 பேர் உட்காரலாம். அந்த பார்த்துட்டு அதை மலைச்சு போய் அந்த ஆலயத்துல முழங்கால் போட்டு, இந்த மாதிரிலாம் சர்ச்சு எங்க ஊர்ல எப்போ வரும் ஆண்டவரே, இந்த மாதிரி எழுப்புதல் எங்க தேசத்துல எப்போ வரும்? உண்மையில நான் அழுது ஜெபம் பண்ணினேன். இன்னைக்கு இதை பார்த்து என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். 30-35 வருஷத்துக்கு முன்னால பண்ண ஜெபம் இன்னைக்கு இதை பார்க்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா.